12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 860 மதிப்பெண்கள் எடுத்த நீலகிரியைச் சேர்ந்த பழங்குடியின மாணவர் சாதிச் சான்றிதழ் இல்லாத காரணத்தால் கல்லூரி படிப்பில் சேர இயலாத நிலை ஏற்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கையுன்னி என்ற கிராமத்தில் வசித்து வருபவர் பெல்லி. அம்பலமூலா அரசு மேல்நிலைப் பள்ளியில் விவசாய பிரிவில் படித்த இவரது மகன் சண்முகம் 12ஆம் வகுப்பு தேர்வில் 860 மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி அடைந்துள்ளார். தொடர்ந்து கல்லூரியில் படிக்க வேண்டுமென விரும்பும் சண்முகம் ஓராண்டுக்கு முன் விண்ணப்பித்த சாதிச் சான்றிதழ் இதுவரை கிடைக்காததால் கலங்கி நிற்கிறார். பணியர் சமூகத்தைச் சேர்ந்த இவருக்கு 11ஆம் வகுப்பு படிக்கும்போது கிடைக்க வேண்டிய கல்வி உதவித்தொகையும் சாதிச் சான்றிதழ் இல்லாததால் கிடைக்கவில்லை. நடந்து முடிஞ்ச +2 எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டேன். ஆனால் இன்னும் மேற்கொண்டு எனக்கு காலேஜ் படிக்கணும். அதுக்கு ஜாதி சர்டிஃபிகேட் கிடைக்கல. இன்னும் அப்ளை பண்ணிவிட்டு +1 ஸ்காலர்ஷிப்பும் போச்சு அப்படியே. பின்ன இங்கே நிறைய பேருக்கு இன்னும் ஆதிவாசி பசங்களுக்கு இன்னும் ஸ்காலர்ஷிப் கிடைக்கல. அதுக்கு ஏதாவது வழி பண்ணணும். பின்ன எனக்கு இன்னும் மேற்கொண்டு படிக்கணும். கூடலூர் கல்லூரியில் வரும் 30ஆம் தேதியோடு மாணவர் சேர்க்கை நிறைவடைய உள்ளது. அதற்குள் சாதிச் சான்றிதழ் கிடைக்க வேண்டுமென்ற எதிர்பார்ப்பில் காத்திருக்கிறது சண்முகத்தின் குடும்பம். இதேபோல் பந்தலூர் பகுதியில் மேலும் 3 பழங்குடியின மாணவர்கள் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்று சாதிச் சான்றிதழ் இல்லாத காரணத்தால் உயர்கல்வியை தொடர முடியாமல் தவித்து வருகின்றனர். மேலும் ஐயன்கொல்லி சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 300க்கும் மேற்பட்ட மாணவர்களின் உயர்கல்வி சாதிச் சான்றிதழ் இல்லாத காரணத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. என் பையன் +2 பாஸ் பண்ணியிருக்கேன். அவனுக்கு மேற்கொண்டு படிக்க வேணும். அவனுக்கு ஜாதி சர்டிஃபிகேட் இல்லாமல் காலேஜில் சேர்த்த முடியாது. மேற்கொண்டு எங்களுக்கு எங்கேயுமே சர்டிஃபிகேட் இல்லாமல் எந்த பசங்களுக்கும் கிடைக்காது. அதனால் ஜாதி சர்டிஃபிகேட் எல்லாருக்குமே வேணும்னு கேட்டுக்கொள்வேன். சாதிச் சான்றிதழ் கோரி பலமுறை மனு அளித்தாலும் வருவாய்த்துறை எந்தவித நடவடிக்கையும் எடுப்பதில்லை என கூறும் பழங்குடியின மக்கள் சிறப்பு முகாம்கள் மூலம் இப்பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டுமென ஆட்சியருக்கு கோரிக்கை விடுக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக கூடலூரில் இருந்து செய்தியாளர் மகேஸ்வரன்.